7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற பயிற்சி 2.1 தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, கீழ்கண்ட படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இணைகரங்களின் பரப்பளவையும் சுற்றளவையும் காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இணைகரத்தோட பரப்பளவு என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பரப்பளவுங்கிறது b × h, சுற்றளவு வந்து 4 பக்கங்களோட கூடுதல் தான் வந்து சுற்றளவு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைட்டு வந்து 3 சென்டிமீட்டரு, இன்னொன்று வந்து இங்கே வந்து AD வந்து 4 சென்டிமீட்டர், AB வந்து 11 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4ங்கிறது இந்த சைடும் வரும், இந்த 11 வந்து இங்கே மேலேயும் வரும். ஏன்னா இந்த 2 சைடும் ஈக்குவல், இந்த 2 சைடும் ஈக்குவல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது எழுதிக்கலாம். B = பிரெத்து, அதாவது இந்த இடம் வந்து 11 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து இங்கே 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, 3 சென்டிமீட்டர். அடுத்தது AD வந்து 4 சென்டிமீட்டர். அடுத்தது AB கொடுத்துருக்காங்களா, AB வந்து 11 சென்டிமீட்டர். இப்போ வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பரப்பளவு = B × H. B வந்து என்ன, அது இங்கே 11 பார்த்தோமா, 11 × H வந்து 3 11 வந்து 33 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது வந்து சுற்றளவுனா என்ன சொன்னேன், 4 பக்கங்களோட கூடுதல், அதாவது AB, BC, CD, DA. AB + BC + CD + DA, இதோட கூடுதல் தான் வந்து சுற்றளவு. அதாவது AB வந்து இங்கே 11 இருக்குது, ப்ளஸ் BC வந்து இந்த சைடு என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இந்த சைடு, அப்போ 4. CDங்கிறது இங்கே கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் மேலே இருக்கணும், அப்போ இது வந்து 11 ப்ளஸ் DAங்கிறது 4 சென்டிமீட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 11, 22, 26, 30. அப்போ இது வந்து 30 சென்டிமீட்டர். இதே மாதிரி செகண்ட் சம்மில் வந்து ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க, அதாவது PQRS அப்படிங்கிற ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து B வந்து பிரெத்து வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா 7 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர். PQ 13 சென்டிமீட்டர். அடுத்தது வந்து PS வந்து கொடுத்துருக்காங்க, PS = 7 சென்டிமீட்டர். இப்போ வந்து பரப்பளவு எழுதிக்கலாம். பரப்பளவு = B × H. Bங்கிறது வந்து என்னது 7, Hங்கிறது 10. இப்போ இது வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 70 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது வந்து சுற்றளவுனா 4 பக்கங்களோட கூடுதல் தான் வந்து சுற்றளவு. PQ, QR, RS, SP. PQ + QR + RS + SP, இதோட கூடுதல் தான் வந்து சுற்றளவு. இப்போ PQ வந்து என்ன 13 இருக்குது, 13 ப்ளஸ் QRங்கிறது இந்த 7 வந்து இந்த சைடும் வரும், அப்போ 7 ப்ளஸ் RS அப்படிங்கிறது வந்து இங்கே கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரும் மேலே வரும், அப்போ வந்து 13 ப்ளஸ் SP அப்படிங்கிறது வந்து இந்த 7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 26 + 14 0, பேலன்ஸ் 1, 2, 4. ஓகேவா, 40 சென்டிமீட்டர். அடுத்தது வந்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. விடுபட்ட விவரத்தை காண்க. அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம்னா B பிரெத்து, உயரம்னா H. பரப்பளவோட ஃபார்முலா வந்து என்னது B × H. இப்போ இதுதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, அடிப்பக்கம் B கொடுத்துருக்காங்க, H கொடுத்துருக்காங்க, அதுக்கான பரப்பளவு வந்து கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி அப்படியே இங்கே போட்டுடலாம். இப்போ வந்து 8 40க்கு 0, பேலன்ஸ் 4, ஓரஞ்சு 5, 5 + 4 வந்து 90 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது வந்து அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுக்கல ஆனால் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பரப்பளவுக்கான ஃபார்முலா எழுதி பரப்பளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 56ன்னு கொடுத்துருக்காங்களா, 56 சென்டிமீட்டர்.
அதுக்கப்புறம் வந்து பிரெத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு நேராக 8ன்னு போட்டுட்டு ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த உயரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஹெச்சுங்கிறத அப்படியே வச்சுட்டு 56 இப்படி போட்டுக்கணும். அடுத்தது ஹெச் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிற நம்பர் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இந்த 8 வந்து இங்கே பெருக்கல்ல இருக்கா, இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வரும். இப்போ 8ஐயும் 56ஐயும் அடிக்கலாமா? 1 8 7 8 56. இப்போ வந்து ஹெச் இஸ் 7. ஓகேவா? இது வந்து என்னது 7 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது வந்து பிரெத்து வந்து கொடுக்கல, ஆனால் ஹைட்டும் பரப்பளவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் பி இன்ட்டு ஹெச் இஸ் பரப்பளவு வந்து 221, பிரெத்து வந்து கொடுக்கல. அப்போ பிங்கிறத அப்படியே வச்சுக்கணும். ஹைட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்காங்களா 17ங்கிறத போட்டுக்கணும். ஈக்குவல்ட்டு 221. இப்போ பி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத அப்படியே இங்கே போட்டுக்கணும். இங்கே 17 வந்து பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வரணும். இப்போ டிவைடு 17 இப்படி போட்டு இதை வந்து அடித்து போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 17 17, இங்கேயும் ஒரு 17 17, பேலன்ஸ் வந்து 3 4 5 இருக்கும். 17 51. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 13. இப்போ 13 மில்லி மீட்டருங்கிறத இங்கே எழுதிக்கணும். அடுத்தது 3rd கொஸ்டின். சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கேடயம் ஒன்றை வென்றார். அக்கேடயத்தின் பரப்பளவு வந்து 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரத்தை வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பி, அதாவது பி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உயரம் வந்து ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ வந்து பரப்பளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 735 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரெத்து வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச். இப்போது பி இன்ட்டு ஹெச் இஸ் பரப்பளவு வந்து என்ன 735. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, அதாவது பிரெத்து வந்து 21 கொடுத்துருக்காங்க. அப்போ 21 இன்ட்டு ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், உயரம் காண்க. அப்போ ஹெச்சுங்கிறத அப்படியே வச்சுட்டு 735ங்கிறத போட்டுக்கணும். அடுத்தது ஹெச் இஸ் 735. இங்கே வந்து 21 வந்து பெருக்கல் இருக்குது, இங்கிட்ட வந்தால் டிவைடில் வரும். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து எந்த வாய்ப்பாடில் வருதுன்னு பார்க்கணும். 3ஆம் வாய்ப்பாடில் அடித்தோம் அப்படின்னாக்கா 7 3 21, 2 3 6, பேலன்ஸ் 1, 4 3 12, பேலன்ஸ் 1, 5 3 15. இப்போ வந்து இதை 7ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 1 7, 2 14, 3 21, பேலன்ஸ் 3, 5 35. இப்போ ஹைட் இஸ் ஹெச் இஸ் 35 சென்டிமீட்டர். அடுத்தது 4th கொஸ்டின். ஜானகி என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க. அதை 4 சமமான இணைகரங்களாகி பிரித்து இணை பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக புதிய இணைகரத்தின் பரப்பளவு காண்க கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து பி அதாவது பியும் ஹெச்சும் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது வந்து 18 மீட்டர், ஹெச் இஸ் 12 சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். இப்போ அடுத்தது பரப்பளவு பி இன்ட்டு ஹெச். பிங்கிறது என்ன 18 இன்ட்டு 12. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 18 12, 2 16க்கு 6, பேலன்ஸ் 1, 1 2 3, 1 8 1 1, 6 8 11க்கு 1, பேலன்ஸ் 1, 216ன்னு வருதா? 216. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக பிரித்து இணை பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக புதிய இணைகரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 216ங்கிறது 4 புதிய இணைகரத்தின் பரப்பு. 4
புதிய இணைகரத்தின் பரப்பு தான் வந்து இந்த 216. அப்போது ஒரு இணைகரத்தின் பரப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு இணைகரத்தின் பரப்பு = 216/4 டிவைட் பண்ணால் இதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ 1 4 5 20 பேலன்ஸ் 1 நன்னாங்கு 16 54 சதுர சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் எப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இணைகரம் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? இந்த இணைகரம் ஜானகி என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணையின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். உயரம் வந்து எத்தனை? 12, நீளம் வந்து 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதை 4 சமமான இணைகரங்களாக பிரித்து, இதை 4 சம இணைகரமாக பிரிக்கணும் அப்படின்னாக்க இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இப்போ வந்து இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இணைகரம். இதோட வந்து பரப்பளவு தான் வந்து 216ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஒரு இது மட்டும் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னாக்க 216 / 4 அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னாக்க இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு இணைகரத்தோட பரப்பளவு வந்து 54 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது 5th கொஸ்டின். ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர் மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ₹15 வீதம் எவ்வளவு செலவாகும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 5th கொஸ்டினில் வந்து பிரெத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மைதானத்தின் உயரம் வந்து 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரெத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல். அப்போ 14 + 8 = 22 மீட்டர். ஓகேவா? அப்போ வந்து இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலா. பரப்பளவு = B × H. B வந்து என்னது? 22 × Hங்கிறது 14. ஓகேவா? இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 22 14 4 2 8 4 2 8 1 2 1 2 8 8 + 2 வந்து 10 பேலன்ஸ் 1 3 308. இது வந்து சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ₹15 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னா, மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ஓகேவா, ஒரு சதுர மீட்டருக்கு 15. நமக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம சமப்படுத்தணும் அப்படின்னாக்கா 308 சதுர சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம சமப்படுத்தணும். இப்போது மைதானத்தை சமப்படுத்த 308 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ 308 × 15 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 308 15 I 8 40 பேலன்ஸ் 4 I 0 0 4 3 5 15 1 8 8 1 0 0 1 3 3 0 12க்கு 2 பேலன்ஸ் 1 6 4 4620 ரூபாய் 4620 வந்து ஆகும். அடுத்தது கொள்குறி வகை வினாக்கள். அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு வந்து கேட்குறாங்க. இணைகரத்தோட சுற்றளவுனா என்னது? 4 பக்கங்களோட கூடுதல். இங்கே வந்து அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இணைகரம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னாக்க, ஓகேவா, இந்த சைடு வந்து 6, அடுத்தது வந்து 5, அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் மறுபடியும் இங்கே 6 இங்கே 5 இப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட சுற்றளவு வந்து என்ன? 5 5 10 6 6 12. இப்போ இதெல்லாம் வந்து கூட்டணும். இந்த 4ஐயும் வந்து கூட்டி இங்கே போடணும். அப்போனா என்ன வரும்? 22. அதாவது 4th ஆப்ஷனில் இருக்கிற 22 சென்டிமீட்டர்.
அடுத்தது 7th கொஸ்டின். 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரம் ஒன்றின் பரப்பளவு. இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? B இன்ட்டு ஹெச். இப்போ B வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 இன்ட்டு ஹெச் வந்து 7. 7 70. ஓகேவா? 70 சதுர மீட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிற 70 தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்தது வந்து 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் அடிப்பக்க அளவு. அதாவது B வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து பரப்பளவு கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ B இன்ட்டு ஹெச் பரப்பளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B தான் கண்டுபிடிக்கணும். அப்போ Bங்கிறத அப்படியே வச்சுட்டு ஹைட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 ஈக்குவல் டு 52. B கண்டுபிடிக்கணுமா? அப்போ B ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன நம்பர் இருக்குது? 52. 4 வந்து இங்கே பெருக்கல்ல இருக்கா, இந்த சைடு வந்து வகுத்தல்ல வரும். 1 நாங் 4, 1 நாங் 4, பேலன்ஸ் 1, 3 நாங்கு 12, 13 சென்டிமீட்டர். இது வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்கிற 13 சென்டிமீட்டர். அடுத்தது வந்து 9th கொஸ்டின். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? ஒரு இணைகரம் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை வந்து இந்த அடிப்பக்கத்தை வந்து 2 மடங்காக வந்து ஆக்குறாங்க. ஓகேவா? இன்னொரு மடங்கு வந்து இப்படி ஆக்குறாங்க. உயரத்தை வந்து பாதியாக மாற்றுறாங்க. இந்த உயரத்தை வந்து பாதியாக மாற்றி இதை வந்து இப்படி கொண்டு வராங்க. அப்போ மாற்றும்போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்னா, இது வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா இதோட பரப்பளவு வந்து ஒன்றுமே மாறாது. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிறது வந்து மாறாது. ஓகேவா? அடுத்த 10th கொஸ்டின். ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு. உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிரெத் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. உயரம் வந்து 8, இது போல் 3 மடங்கு தான் வந்து அடிப்பக்கமாக. அப்போ 3 இன்ட்டு 8, 3 24 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து B இன்ட்டு ஹெச். B வந்து 24, ஹெச் வந்து 8. 4 8 32க்கு 2, பேலன்ஸ் 3, 8 16, 19. இப்போ 192 சதுர சென்டிமீட்டர். இது வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிற 192 சதுர சென்டிமீட்டர் தான் வந்து இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.